ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் ரீதியாக எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம அதை இன்ட்ராடே ட்ரேடுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக எங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா நல்ல மார்க்கெட் ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஒரு கால்குலேஷன், அதனுடைய ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது இயங்குறது. எல்லாமே ஒரு கால்குலேஷன். நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு கால்குலேஷன் இருக்கும், எந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும். ஸோ அப்போ ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் என்ன, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் நான் இதை நேதியாக நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிஇபி பார்க்குறது எப்படி அப்படின்னு நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம், பிஇபியிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே நடந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதிலிருந்து நம்ம பண்ணால் தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே, எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று நான் அடுத்தடுத்து போகும்போது அந்த இதை நான் சொல்லிகிட்டே வருவேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 602 ரூபா அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, அப்போ நம்ம அடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,600 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அந்த 600 அப்படிங்கிறது இந்த சைடில் புட் ஆப்ஷன் சைடில் இருக்குது, இந்த பக்கம் கால் ஆப்ஷன் சைடில் நம்ம எடுக்க போகிறோம். 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் சைடில் எடுத்துச்சு. ஓகேவா? சாரி, புட் ஆப்ஷன் சைடில் இருக்குது, கால் ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ அட் த மணியில் நீங்கள் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுவீங்க? ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பன் என்ன, ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் என்ன அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டோட ஓப்பன் என்ன அப்படின்னு க்ளோஸ் மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ். கால் சைடில் க்ளோஸ் 101 ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 101 அப்படிங்கிறது கால் சைடில் க்ளோஸ் ப்ரைஸ் 101. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 94 ரூபா அப்படிங்கிறது புட் சைடோட க்ளோஸ் ப்ரைஸாக இருக்கும். 94 ரூபா 20 நிமிஷம். நான் ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ 94 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டையும் நீங்கள் கூட்டும்போது எவ்வளோ வரும்? 195 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதோட வேல்யூவாக இருக்கும் இல்லையா? ஸோ 195 ரூபாய் நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 97 ரூபா 50 விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட இதாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 97 ரூபா அப்படிங்கிறத ஆக்சுவலாக இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ வெறும் 97 அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இங்கே 97, இதான் 97. ஓகேவா? ஸோ 97 இங்கே 97. ரைட். இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்டர்டே உடைய லோ, எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே ஹை. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடம். அங்கே அந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை அப்படின்னா சப்போர்ட்டாகவோ இருக்கும். ப்ரைஸ் மேலே இருக்குன்னா அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லைனா சப்போர்ட்டாக இருக்கும் கீழே இருந்துச்சுன்னா. ஓகேவா? ரைட். இப்போ இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 அப்படிங்கிறது ஸோ பிஇபி லெவல். அதே மாதிரி இந்த 93 ரூபா அப்படிங்கிறது எஸ்டர்டே உடைய லோ இருக்குது. இந்த ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்டர்டே லோ, அதாவது நான் கரெக்டான லோ நான் கொடுக்கல, ஒரு அப்ராக்சிமேட்லி அந்த லோ, அதாவது ப்ரைஸ் எங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் எந்த கேண்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது லோ வரும், அப்ராக்சிமேட்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரைட். நான் ஒரு புரிதலுக்காக நான் இந்த லோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இது கரெக்டான இதோட லோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நான் கரெக்டாக பார்த்துருவேன், எக்ஸாக்டாக பார்த்துருவோம். லோ 97 ரூபா 40 நிமிஷம். ஸோ சாரி, 93 ரூபா 35 நிமிஷம். ஓகேவா? நான் இங்கே 93 ரூபா 95 நிமிஷம் அப்படின்னு இருக்கப்போ 93 ரூபா அப்படிங்கிறத நம்ம லோவாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ லோ அப்படிங்கிறதுல ப்ரைஸ் லோவுக்கு மேலே இருக்குது. ஸோ 111 அப்படிங்கிறது எஸ்டர்டேவுடைய க்ளோஸ், நேற்றுக்குள்ள க்ளோஸ் ப்ரைஸ், அதுக்கு கீழே இருக்குது. 97 ரூபா அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட், அதுக்கு மேலே இருக்குது. ரைட். நல்ல ஒரு இது. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ 97 ரூபா அப்படிங்கிறது காமனாக பிரேக் ஈவன் பாயிண்ட்டு.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் எஸ்டர்டே உடைய க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ எஸ்டர்டே லோ, இதோட லோ இங்கே தான் வரும். ஆக்சுவலாக வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் லோவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் லோ வந்துட்டு 98 ரூபா அப்படிங்கிறது லோ, 97 ரூபா அப்படிங்கிறது இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ லோவும் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்றா இருக்கிறனால இங்கே லோ அப்படிங்கிறது நான் போடலை. ஸோ ரெண்டும் ஒரே ப்ரைஸில் இருக்கிறதுனால நான் போடல. ஓகேவா? ரைட். அப்போ லோ எஸ்டர்டே லோ இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. அப்போ நல்ல ஒரு கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா கேண்டில் இங்கேயும் ரெட்டு இங்கேயும் ரெட்டு. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கேண்டில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறோம். செகண்ட் கேண்டில் கரெக்டாக வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் கேண்டில் ஒன்றும் பெருசாக வந்துட்டு ஓப்பன் மேலே, அதாவது பாடி இல்லை. ஸோ அந்த கேண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விற்க தான் இருக்குது. பெருசாக பாடி இல்லை அந்த கேண்டில், செகண்ட் கேண்டில். ஓகேவா? ரைட். அடுத்து தேர்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அது என்னன்னா 97 ப்ளஸ் எஸ்டர்டே உடைய க்ளோஸ். ஸோ எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ரைட்டா? ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா, ஸோ ப்ரைஸ் இங்கே அக்செப்ட் ஆகலை அப்படின்னா இது மாதிரி. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்டர்டே லோ, ஸோ 97 ரூபா அப்படிங்கிற அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இது எல்லாம் தாண்டி அதே மூணாவது கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இது வந்து நம்ம அட் த மணியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 க்ளோஸ் ப்ரைஸையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா? கால் ஆப்ஷன் சைடில் 101 ரூபா க்ளோஸ் ப்ரைஸ் நடந்திருக்கு. புட் ஆப்ஷன் சைடில் 94 ரூபா க்ளோஸ் ப்ரைஸ் நடந்திருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு 195 ரூபா அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸாக இருக்குது. சாரி, ஆட் பண்ண ப்ரைஸாக இருக்குது. இந்த ப்ரைஸை நம்ம ரவுண்ட் நம்பராக ஆக்குவோம். 200 ரூபா அப்படிங்கிறத ஆக்கிடுவோம். ஓகேவா? ஸோ 200 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் எடுத்துகிட்டு ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ், அப்புறம் நான் கேட்டேன்ல 24,602 ரூபா அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இதிலேருந்து ஆட் பண்ணுங்கள், 200 ஆட் பண்ணுங்கள். 24,602 ப்ளஸ் 200 அப்படின்னு நீங்கள் போடும்போது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும்? 24,802 ரூபா அப்படிங்கிற கால் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ ஸ்பாட் வந்து 24,600 இருக்கும்போது நம்ம ஐடிஎம்மாக இதை எது எடுத்துக்கிட்டோம்னா புட் ஆப்ஷன் சைடில் 24,800 அப்படிங்கிற புட் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக இதானே? 24,800 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் சைடில் நம்ம எடுத்தாச்சு. ரைட். இப்போ கால் ஆப்ஷன் சைடில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே 200 ப்ரைஸை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மைனஸ் ஆகும். 602 ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸு 24,602 மைனஸ் 200 போடும் 402 ரூபா. ஓகேவா? அப்போ கால் சைடில் நமக்கு 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே? ரைட். இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இதுலேயும் அதே தான், சேம், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்கே என்ன நம்ம பார்த்தோமோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் நோட் பண்ணணும். டெய்லி நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயம் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? எந்த ப்ரீமியம் இன்ட்ரன்சிக் வேல்யூட்ட இருக்குது, எந்த ப்ரீமியம் இன்ட்ரன்சிக் வேல்யூக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். 24,400 எடுத்திருக்கோம், 24,800 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஐடிஎம் ஸ்பாட் வந்து 24,600 இருக்குது. 24,600 நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். பட் நீங்கள் இதெல்லாம் லைவில் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சுவலாக இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம இதை ஆக்சுவலாக பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் தான். எல்லாமே க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ எதுவுமே வந்துட்டு இது கிடையாது. ஓகேவா? 24,602 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் பண்ணிக்கணும். 24,602 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ இங்கே நம்ம எடுத்திருக்கிற ப்ரீமியம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கரெக்டாக கால் சைடில். அப்போ மைனஸ் 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு போடும்போது 202 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ. அந்த கொடுத்துருக்கேன்னா 202 அப்படிங்கிறது இதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ லைன். ஓகே? ரைட். 202 கொடுத்தாச்சு. இப்போ புட் ஆப்ஷன் சைடில் அதே தான், சேம். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ புட் ஆப்ஷன் சைடு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுவோம். ஏன்னா புட் ஆப்ஷனுக்கும் ஸ்பாட்டுக்குள்ள ப்ரைஸ் பார்க்கும். புட் ஆப்ஷன் ஹை ப்ரைஸில் இருக்கும் இல்லையா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? புட் ஆப்ஷன் சைடில் 24,800 அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு மைனஸ் 24,602 அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ 24,602 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து 198 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஐவி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கானா? ரைட்.
இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஐவி பார்த்துட்டோம். இந்த பக்கம் 202 ரூபா, இந்த பக்கம் 198 ரூபா. ஓகே. இப்போ அந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ ப்ரைஸ் எடுத்திருக்கோம், ஆக்சுவலாக 400 அப்படிங்க எடுத்துருக்கோம். இது 800 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தா 400 பாயிண்ட் கேப் இருக்குது இல்லையா. அப்போ இந்த 2 ப்ரைஸ் 2 இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்கள் கூட்டும்போது 400 அப்படிங்கிறது இங்கே வந்துடணும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே 198 ப்ளஸ் 202 அப்படின்னு போகும்போது 400 வந்துடுதா. 198 இருக்கா இங்கே, ஓகேவா. ஸோ 198 மன்னிக்கணும், 198 ப்ளஸ் 202 அப்படி 98 ப்ளஸ் வந்து 202 அப்படின்னு போடும்போது 400, ஓகேவா. இப்போ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான கேப் கரெக்டாக வந்துருச்சா, ரைட். இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நம்ம அதில் ஐடிஎம் இது எடுத்தோம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஆக்சுவலாக எடுத்துட்டோம் நம்ம. இன்னொன்று 207 ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். இது எஸ்டர்டேவுடைய லோ ப்ரைஸ். ஸோ 242 அப்படிங்கிறது வந்து எஸ்டர்டே க்ளோஸ் ப்ரைஸ். இந்த ப்ரீமியம் 24,200ஓட ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் 242 ரூபா. ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ரைட். இந்த ஹை 290 ரூபா அப்படிங்கிறது இதோட எஸ்டர்டேவுடைய ஹை ப்ரைஸ், ஓகேவா. ரைட். அதே தான் இங்கே நம்ம எடுத்திருப்போம். புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹை அப்படிங்கிறது 285 ரூபா அப்படிங்கிறது ஹை, எஸ்டர்டே ஹை. க்ளோஸ் அப்படிங்கிறது எஸ்டர்டே க்ளோஸ் வந்துட்டு 231 ரூபா அப்படிங்கிறது எஸ்டர்டேயோடைய க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ லோ அப்படிங்கிறது 221 ரூபா. ஸோ ஐவி அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 198 ரூபா. இதை தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக, ஓகேவா. ரைட். இப்போ ப்ரீமியம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரீமியம் மூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு, ஓகேவா. ரைட். ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோ, எஸ்டர்டேவுடைய ஹை, இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி இருக்க இடம். ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அது சப்போர்ட்டாவோ இல்லை அதை உடச்சி கீழே வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும், கரெக்டாக. அப்போ இங்கே நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 242 ரூபாய்க்கு கீழே. ஸோ அதோட ஓவன் பார்த்தீங்கன்னா 240 ரூபா. ஹை பார்த்தீங்கன்னா 241 ரூபா 30 பைசா, ஓகேவா. 242 ரூபா அப்படிங்கிறது எஸ்டர்டேவுடைய இது, ஓகே. ஸோ செகண்ட் கேண்டில் பாருங்கள், ஹை போயிருக்கு 249 ரூபா போயிருக்கு. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 232 ரூபா. ஸோ அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு இங்கே ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னா இங்கே அக்செப்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே. ஸோ அந்த சேம் டைமில் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கரெக்டாக ஒரு இதை சொல்லுது பாருங்கள். எஸ்டர்டே லோ எங்கே இருக்குது, 220 ரூபா இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆனது எங்கே, எஸ்டர்டே லோக்கு மேலே 225 ரூபா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. லோ பார்த்தீங்க அப்படின்னா 217 ரூபா. இதோட க்ளோஸ் அந்த ஓப்பனுங் அதாவது ரெட் கலர், அதாவது செல்லிங் ப்ரெஷர்லாம் அந்த கேண்டில் இருக்குது. ஆனால் க்ளோஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா 223 ரூபா. ஸோ 220 அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ, 223 க்ளோஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே எப்படி கேண்டில் இந்த ஹை போய்ட்டு எஸ்டர்டே உள்ள க்ளோஸுக்கு மேலே போயிட்டு கேண்டில் ரிஜெக்ஷன் ஆச்சோ அதே மாதிரி இது லோக்கு மேலே கீழே வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ லோ இது வந்து எவ்வளோ வந்துருக்கும், 210 ரூபா லோ வந்துட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 223 ரூபாய் க்ளோஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்கும். என்னென்னா, இப்போ இங்கே வந்துட்டு கீழே வந்தால் இதோட ஐவி வந்துட்டு 198 ரூபாய்க்கு இது வரணும். ஸோ இது எங்கே கீழே வந்தால் ஐவி 202 ரூபாய்க்கு ஐவிக்கு வரணும், கரெக்டாக, ரைட்டா. ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு நம்ம குரூப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டுவிட்டேன். எந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது கால் சைடில், நான் காலையிலலாம் நான் வந்து ட்ரேடு எடுக்கலை. ஸோ இங்கேருந்து ஃபாலோ ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ இங்கே ப்ரைஸ் போயிடுச்சு, புட் ஆப்ஷன் இங்கே போயிடுச்சு. ஆக்சுவலாக போனதுக்கப்புறம் இங்கே போகும்போது நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன் குரூப்பில், ஓகேவா. ஸோ அதை நான் குரூப்பில் ஒன்று ப்ளே. ஸோ இது நம்ம குரூப்பு. ஸோ இந்த குரூப்பில் நான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மெசேஜ் போடும்போது டைம் என்னென்னு பாருங்கள், 10:12, ஓகேவா. ஸோ 10:12க்கு நான் போட்டிருக்கேன், வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். வாய்ஸ் நோட் கேளுங்க. ஓகேவா. ஸோ அப்போ காலையில் நான் குரூப்பில் இதை நான் பேஸ் பண்ணி தான் நான் மெசேஜ் போட்டுவிட்டேன், ஓகே. ஸோ அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து
அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது மேக்ஸிமம் அது வந்து என்ன ஆகும்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் அது சான்சஸ், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறத விட அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங்கோட பிளான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த பிளான் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்காக நான் என்ன பயன்படுத்தக்கூடிய டூல் என்ன. ஸோ அதேமாதிரி ரெண்டாவது ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன், அந்த நோட் உங்களுக்கு காமிக்கல. ஸோ அது கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் குரூப்போட லிங்க் வந்துட்டு கீழே தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துருச்சு 11:20க்குலாம் ப்ரைஸ் வந்துட்டு மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் கால் வந்துட்டு பெருசாக மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால் கால் சைடு யாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாமே இதை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த வெறும் லைனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன் செயினை லைவாக வாட்ச் பண்ணி ஆப்ஷன் செயினில் என்ன மாதிரி வந்துட்டு பொசிஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு மட்டும்தான் இதை நம்ம கொடுக்க முடியும். வெறும் லெவல்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணி நான் இதை கொடுத்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரெண்டை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரைட். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு டூல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் நேற்றுக்குள்ள வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டூல் வந்து ஒரு வால்யூம், அப்புறம் வந்துட்டு ட்ரேடிங் ஆர்டர்ஸ், அதாவது என்னென்னா எந்த ஒரு கேண்டிலில் வந்துட்டு ஆர்டர்ஸை அதிகமான ஆர்டர்ஸ் வருது, பை சைடில் வருது, செல் சைடில் வருது அப்படிங்கிறத இங்கே இந்த பாக்ஸ் மாதிரிங்கிறது காட்டும் நமக்கு. ஸோ அந்த சேம் டைமில் கீழே அப்படிங்க வால்யூம், அதாவது டெல்டாவோட ரேஞ்ச் வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இங்கே காட்டும். ஓகேவா? அப்போ எனக்கு இதில் நான் என்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 3 மினிட் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இடத்துல நிற்கும்போது அப்போ இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது ரிஸ்க், அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு அப்படிம்பாங்க. என்ன ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இதோட உண்மையான விஷயம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் 10 பாயிண்ட் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்கன்னா 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங்ஸ். அதான் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது அதோடைய உண்மையான அர்த்தம். ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்கான வச்சிருக்க இன்னொரு இது வந்துட்டு. ஓகேவா? அப்போ இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பும்போது நம்ம என்னென்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரிஸ்க்கை வந்துட்டு புரிஞ்சுட்டு எடுக்கணும். என்ன மாதிரி நிற்குது, என்ன மாதிரி ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்த மாதிரி வந்துட்டு சுச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ பையிங்கில் இருக்கா, செல்லிங்கில் இருக்கா. ஓகேவா? ஸோ கரண்ட் கண்டிஷனில் பையிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பையிங் வந்து எவ்வளோ வேல்யூபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆப்ரண்டில் இப்போ நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரண்டில் செல்லிங்ஸ் வந்து இருக்கணும். ஸோ செல்லிங் இருந்தால் நமக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு நம்ம எடுக்கிற ப்ரீமியம் மேலே போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். ஸோ அதை நீங்கள் நம்ம வாட்ச் பண்ணால் நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் லைவில். இதெல்லாமே லெவல்ஸை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த டூலை வந்துட்டு எக்ஸலாக ரெடி பண்ணிப்போம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ நம்ம ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கும்போது என்னென்னா ரிஸ்க் எடுக்கிறதுலையும் நமக்கு ஒரு காரண காரியம் இருக்குது. ஏன் இங்கே ரிஸ்க் எடுக்கிறோம், எதுக்காக நம்ம இந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் வேண்டும். அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஐடிஎம் கால் ஆப்ஷன் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை அது தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு ஹை போயிட்டு அந்த ஹையை வந்துட்டு கட் பண்ண முடியாமல் புட் ஆப்ஷன் வந்துட்டு கண்டினியூட்டியாக வந்துட்டு அதோட லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இந்த டூலை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ எடுக்கும்போது நான் சொன்னேன்ல ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கிறோம், அந்த ரிஸ்க் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ இதோட லோ எவ்வளவு? ஸோ 72 ரூபா. அப்போ நான் 62 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், 60 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த அனலைஸ், இந்த நான் கொடுக்குற விஷயம் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷனில் எப்படி நீங்கள் பார்க்கணும், எப்படி கால்குலேஷன் பண்ணணும், ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் எப்படி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக அது ட்ரேடிங் நடந்தாலும் அதை கால்குலேஷன் பண்ணாலும் அதை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது வெறும் லெவல்ஸையும் அந்த கோடையும் மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறது ரிஸ்கி. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை க்ரீன் கலர் கேண்டில் வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ 9.55 கேண்டில் க்ரீன் வந்திருக்கு. அது க்ளோஸ் ரேட் 196 ரூபா. ஸோ அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அது லோவாக எவ்வளோ வந்திருக்கு, 187 ரூபாய்க்கு வந்துருக்கு, 10 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இல்லாமல் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கும்போது அது மேலே இப்போ நீங்கள் தப்பித்தோறி இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தா கூட
நமக்கு மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸோ போகுமா போகாது, அப்போ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இது போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த டூல். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. போகும்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வெயிட் பண்ண வைக்கும். ஒருவேளை ப்ராஃபிட் கிடைச்சா நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இன்கேஸ் அந்த ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து ரிவார்டு நமக்கு கிடைச்சா எடுக்க போகிறோம். இல்லை நம்ம அந்த ரிஸ்க்கு நமக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற 10 பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வெளியேற போகிறோம், கொடுத்துட்டு வெளியேற போகிறோம். இது ரெண்டும் தான் அதில் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்துட்டு அணுகணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் வந்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ நான் ஆல்ரெடி எல்லாமே கிட்டத்தட்ட நான் வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட 90% நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓப்பன் டேக்காக நான் சொல்லிட்டேன், இதுதான் மார்க்கெட், இப்படி தான் மூவ் ஆகும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சில 10% மட்டும் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வாங்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? இல்லைன்னா கால் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டர் மட்டும்தான், இந்த இண்டிகேட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லாமல் ஸோ நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன கேட்கலாம். ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 94 875 26 393. ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது ஒருவேளை நான் மெசேஜ் பண்ணி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் கழிச்சு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் கால் இருந்தாலும் நான் ஃப்ரீ டைமில், அதாவது மார்க்கெட் டைம் போக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் எனக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா புரிஞ்சவங்க, திரும்பவும் நான் ஒருவோட உங்களுக்கு நான் சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன, இப்போ நான் பண்ணுற இந்த டூல் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கட்டாயப்படுத்தலை. ஸோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணாலும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? இந்த லெவல்ஸை நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு டூல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுடைய டூல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கு, இங்கேயும் என்ட்ரி கிடைக்கி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அதை வேல்யூபிளாக எடுத்துக்கலாம். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரிஸ்க் எவ்வளவு, அதோட ரிவார்டு எவ்வளவு அப்படிங்கிற கால்குலேஷன் தான் ட்ரேடிங். ஓகேவா? இன்ட்ராடே ட்ரேடிங் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக நிறைய பேர் நண்பர்கள் யாராவது வந்துட்டு நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு சின்ன வேண்டுகோள், ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை தயவுசெய்து எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேன்மையான கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ.